வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகும் செய்திகள் என்ன? நல்லா யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்துருக்கு. நம்ம அரசியல்வாதிகள் எப்படி சினிமா நடிகர்களை விட எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 செய்தி வந்துருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் செய்தி, ஸ்டாலினுக்கு வந்த நேதாஜி பாசம். ஸ்டாலினுக்கு எப்போவுமே ஈவேரா பாசம் வரும், அவங்க அப்பாவுக்கு. இல்லை அண்ணாதுரை பாசம் வரும். கருணாநிதிக்கு ஈவேரா பாசம், அண்ணாதுரை பாசம், இதுதான் ரொம்ப அதிகம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அண்ணாதுரை சிலை, அவர் இருக்கும்போது ஈவேரா சிலை. அண்ணாதுரையாச்சும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், யோகி நேர்மையானாலும் ஈவேரா சிலை வச்சு நாட்டை குட்டிச்சவராகிட்டு இருந்தது. ஸ்டாலின் வந்தோடனே எங்கே பார்த்தாலும் அப்பா பேர், அப்பா சிலை, ஊருக்கு சிலை அப்படின்னு இவர் அவங்க அப்பா குட்டிச்சவராக ஒரு பக்கம் குட்டிச்சவராக்கணும் மாதிரி இவர் ஒரு பக்கம் குட்டிச்சவராக்கி அவருடைய சமாதிக்கெல்லாம் ஊராம் பணத்தில், மக்கள் பணத்தில் நூற்றுக்கணக்கான கோடியில் வந்து சமாதியை இது பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆக அவருக்கு அப்பா பாசம் தான் அதிகம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ புதுசாக நேதாஜி பாசம் வந்துருக்கு. எப்படின்னா, மதுரையில் ஒரு பெரிய மேம்பாலம் கட்டுறாரு, அதுக்கு ஸ்டாலின் நேதாஜி மேம்பாலம்னு வைக்கிறார். நான் எப்போவும் கருணாநிதி மேம்பாலம் தானே வைப்பார். ஏன் இப்போ வந்து நேதாஜி மேலே பாசம் வந்துருச்சுன்னா, எலெக்ஷன் வந்துருச்சு. இல்லை, எலெக்ஷன் வந்து தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் கொஞ்சம் அதிகம் இருக்காங்க. அவங்க விட்ட ஓட்டை வாங்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரி குறுக்கு வழி, நேதாஜி மேலே பாசம் கொண்டு ஒரு மாதிரி. நேதாஜிங்கிற பேருக்கும் ஸ்டாலின்கிற பேருக்கும் எப்போவும் எதிர்மறை. ஏன்னா ஸ்டாலின்கிறவர் வந்து ரஷ்யாவின் சர்வதிகாரி. அவர் தான் நேதாஜியை வந்து ரஷ்யன் சிறையில் வைத்து கொன்றார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் நம்ம பேசியிருக்கோம். அதனால தான் ஸ்டாலின்னு பார்த்தாலே எல்லாருக்குமே கோபம் வரும், இவர் நேதாஜி கொண்டாடாச்சுன்னு. அந்த பேரை வச்சுருக்காரு இவருக்கு நேதாஜி மேலே. ஏன்னா அவரே அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார், அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில், உங்களில் ஒருவன் அப்படின்னு. அதிலே என்ன சொல்கிறாரு, இவர் ஒரு பெரிய கிறிஸ்தவ பள்ளிக்கு போகும்போது, சர்ச் பார்க், ஜெயலலிதாவும் படித்தப்போது அந்த பள்ளிக்கு வந்து அப்போ அதில் கோ எஜுகேஷன், அப்போ ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து படிப்பாங்க. அதனால் கருணாநிதி என் பையன் வந்து எப்படியும் இதில் தான் படிக்கணும், சர்ச் பார்க்கில் தான் படிக்கணும்னு ரொம்ப இதாக இருந்து அனுப்புனார். அவங்களும் சரி, அப்போ அவர் கருணாநிதி மந்திரியாவோ ஏதோ இருந்தாருன்னு வைங்க. அதனால் உடனே அவங்க சரி மந்திரி சொல்கிறாரு, இல்லை முதலமைச்சர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லி, அப்போ காமராஜ் இருக்கும்போது தான் இவர் ஸ்கூலுக்கு போனாருன்னு நினைக்கிறேன். அதனால் மந்திரி சொல்கிறாரு, எம்எல்ஏ சொல்கிறாருன்னு சொல்லி இவருக்கு முடிவெடுத்து எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஃபில்லப் பண்ணாங்க. ஸ்டாலின்னாரு, உனக்கு சீட் இல்லைப்பான்னு அனுப்பிட்டாங்க. ஸ்டாலினுக்கும் புரியலை, கருணாநிதிக்கும் புரியலை. என்னடா நான் ஸ்டாலின் சொன்னோன்னு அனுப்பிட்டான். அதுக்கு காரணம் அவங்க ரொம்ப நாட்டுப்பற்று கொண்ட ஒரு கிறிஸ்தவ ஒரு பள்ளியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேதாஜியை கொன்றதே சர்வாதிகாரி ஸ்டாலின் தான். அவன் கொலைகாரன் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் சர்வாதிகாரி அப்படின்னு அவர் மேலே உள்ள விருப்பில் தான் அவங்க வந்து அந்த சீட்டு கொடுக்காமல் மறுத்தாங்க. அப்படி ஸ்டாலின் பேரை கொண்டவர் இவர் வந்துக்கிட்டு நேதாஜி மேலே இப்படிப்பட்ட பாசம் ஏன் வந்ததுன்னா, எலெக்ஷன். அதுக்காக தான் தென் தமிழ்நாட்டில் நேதாஜினா ரொம்ப பற்றோடு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நேதாஜியுடைய சீடர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் அவர் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அங்கே அவருடைய நினைவு நாளுக்கு பார்த்திங்கன்னா தேவ ஜெயந்தின்னு சொல்லி 10 லட்சம் பேர் வருவாங்க கூட்டம். அவரை தான் எல்லாருமே பாராட்டுவாங்க. ஏன் ஸ்டாலின் வந்து நேதாஜியை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு நேதாஜி இது முத்துராமலிங்கத்தவர்னாலே பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய தெய்வ பக்தர், முருக பக்தர், எப்போதும் நெற்றியில் விபூதியோடையே இருப்பார். தேசியமும் தெய்வீகமும் என் 2 கண்கள்னாரு. இந்த கூட்டம் தான் தெய்வீகத்தை செருப்பால் அடித்த பசங்களாச்சு. பிள்ளையாரை செருப்பால் அடித்தார் பசங்க, ராமரை தீ வச்சு கொடுத்துன பசங்க. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பார்த்து அப்போவே நீசர்கள்னு சொன்னார். வருங்காலத்தில் தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும்னு இவங்களெல்லாம் நீசர்கள்னார். அந்த கோபம் அந்த திராவிடத்துக்கு. ஈவேராவை பார்த்து பிராமணர்களை அடித்தோன்னா உன் தாடியை விட்டு வேண்டார், அந்த கோபம். ஏன்னா இந்த கூட்டம் பிராமணர்களுக்கு எதிராக அரசியல். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சாமியை செல்பால் அடிக்கிறது. இதையெல்லாம் அவர் எதிர்த்து இவரெல்லாம் நீசர்கள் சொன்னார்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு எப்போவுமே முத்துராமலிங்கத்தவரை பிடிக்காது. அதனால தான் அவர் போனார், கருணாநிதி அவருடைய நினைவு இதுக்கு குரு பூஜைக்கு போகிறதுக்கு அவர் என்ன கண்டிஷன் போட்டார், இவர் வந்து கும்பிடணும்னா அங்கே இருக்கக்கூடிய தேவ சிலையை அகற்றணுமா. ஏன்னா உங்கள் உருவ வழிபாடு பண்ண மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க.
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு மட்டும் 2வது மனைவியோட போய் கதவை மூடிட்டு கும்பிட்டீங்களே, அது ஆதிபராசக்தியை கும்பிட்டது உருவ வழிபாடாக இல்லையா? இன்றைக்கி உங்கள் ஸ்டாலின் வந்து திருப்பதியிலேருந்து வர இது வந்து பிரசாதத்தை தொட்டு கும்பிட்டு வாங்குறாரு, அது உருவ வழிபாடாக இல்லையா? ஆக இவங்க இன்னமும் பெரிய பகுத்தறிவாதிகள்னு சொல்லிட்டு உருவ வழிபாடு பண்ண மாட்டேன். கருணாநிதி அவர் சிலையை எடுங்கன்னாரு. அங்கே இருக்கணும், ஐயோ போயான்ட்டாங்க. பயங்கர கோவம். சிலையை எடுக்க சொல்வதற்கு நீ யாரியான்னு கேட்டாங்க. உன் அண்ணாதுரைக்கும் உன் ஈவேராவுக்கும் தமிழ்நாடு பூரா சிலை வைப்ப, அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? நீ வந்து இந்த இப்போ இதுக்கு நினைவிடத்துக்கு வர்றதுக்கும் உனக்கு தகுதி இல்லைன்னு அவ்வளோ கோபமாக பேசினான். ஏன்னா அந்த சிலையை வைத்தவர் ஒரு ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் நெருக்கி உணவு உறவினர் பாண்டிங்கிறவர் தான். நல்லா கேட்டாங்க அங்கே மாவட்ட செயலாளர் வந்தவங்ககிட்ட, அவர் வருவார் அப்படின்னு. இப்போ சூப்பா தங்கவேலன்னு மாவட்ட செயலாளர், அவர் என்ன இருக்காரான்னு தெரியல. அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு. கருணாநிதி நீ யார் அங்கே வர்றதுக்கு, உங்களெல்லாம் நீசர்கள்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் ஸ்டாலின் அங்கே போனாருன்னு இங்கே விபூதி கொடுத்தாங்கன்னா கீழே கொட்டுவார். இவங்களுக்கு பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? கொள்கை நீதி நீசர்கள்னு நம்மளை கேவலமாக சொன்னாங்கங்கிறது ஒன்று, நாக்க பிடுங்குற மாதிரிலாம் கேட்டார் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவரை கும்பிட்டா பட்டியலினத்து மக்கள் ஓட்டு விழுகாது அப்படின்னு ஒரு இது. அந்த காலத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முக்குளத்தூரை விட பட்டியலினத்து மக்கள் தான் ஓட்டை போடுவாங்க, பொட்டியவே தூக்கிட்டு போயிடுவாங்க எதிர்கட்சி பொட்டியெல்லாம். அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே வந்து பட்டியலினத்து மக்கள் தான். அதனால தான் இந்த இந்திரா காந்தி கதை சொன்னல உங்களுக்கு, இந்த ஒரு ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸை தோக்கடித்தாங்க 10 கோடி செலவு பண்ணின்னு, அதே இதை நேரு கடைப்பிடிச்சார். இவர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து பார்லிமெண்ட்டில் போய் நேதாஜி உயிரோடு இருக்கிறாருன்னா அவருக்கு கோவம் வந்தது. நேதாஜி வந்தால் நம்ம பிரைம் மினிஸ்டர் பதவி போகும், இந்த ஆள் உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறாரு, தூண்டி விடுறாருன்னு தான் காங்கிரஸ்காரவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு அவரை தோக்கடிங்கன்னாங்க. காங்கிரஸ்காரன் என்ன பண்ணாங்க, இவரை தோக்கடிக்கணும்னு சொல்லி முக்குளத்தோருக்கும் பட்டியலினத்து மக்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஒன்றுக்கொன்று சகோதரர்களாக கொண்டிருந்தவர்களை மோத விட்டு அரசியல் ஆதாயத்துக்காக ஜாதி வெளியை அங்கே கொண்டு வந்து முத்துராமலிங்கத்தை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த ஜாதி வெளி உருவாக்கப்பட்டது. பல இவங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள்லாம் அங்கே வந்து மொட்டை போடுவாங்க. நிறைய நிலங்கள்லாம் அங்கே தான் கொடுத்தாரு. சில முட்டாள்கள் நிலத்தை கொடுத்ததுக்கு ஆதாரம் கொடுன்னா நீ வா இங்கே, நான் பட்டா நம்பரோடு சொல்கிறேன். அப்படி அவர் வந்து அவங்க மேலே இதுவாக இருந்தார் பாசத்துடன். அதனால் அவர் என்றைக்கும் ஜாதியை பார்த்ததில்லை. அதனால தான் சொன்னல, ரெக்கமெண்டேஷனுக்கு தேவர் வீட்டு ஒருத்தரும் பிள்ளைமார் வீட்டு ஒருத்தரும் பையனும் போகும்போது பிள்ளைமார் பையனுக்கு தான் லெட்டர் கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஜாதி உங்கள் ஃபார்வர்டு பிளாக் கட்சியோட மாவட்ட செயலாளர் அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லும்போது, அந்த என்னுடைய பார்வர்டு பிளாக் கட்சி மாவட்ட செயலாளர் பையனுக்கு அவங்க அப்பா இருக்கார், மாவட்ட நல்ல வசதி உள்ளவர். ஆனால் அந்த பிள்ளைமார் வீட்டு பையனுக்கு அப்பா இருந்து அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. அதனால் நான் ஒரு மனித நேயத்தோடு அவருக்கு கொடுத்தேன்னு சொன்னவர். ஜாதி அவர் பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து அரசியல்வாதி பூரா ஜாதி கலர் பூசுறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேதாஜி அவர்களுக்கு பேரில் பாலம் வைத்ததற்கு உண்மையிலே பாராட்டுறோம். இந்த புத்தி இன்னமே வரணும். எலெக்ஷன் டைம் மட்டும் இந்த புத்தி வரக்கூடாது. உங்கள் அப்பாவுக்கும் ஈவேராவுக்கும் சில இங்கே தமிழ்நாடு பூரா சிலைகளை எடுங்க. நேதாஜி எவ்வளோ பெரிய தியாகம் பண்ண ஒரு நாட்டுக்காக. ஐஏஎஸ் படிச்சுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு கடைசி வெள்ளைக்காரர்கள் வந்து சிலையில் போட்டு கொண்டாங்களே, அவ்வளோ பெரிய தியாகத்தை இந்த நாட்டில் யார் பண்ணியிருக்கா? அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் என்ன? கருணாநிதி சிலைகளும் ஈவேரா சிலைகளும் அண்ணாதுரை சிலைகளும் ஒவ்வொரு தெருவு வச்சுருக்கீங்களே, அவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி உண்டா? நாட்டுக்காக உயிரை கொடுத்த இவர் போன்றவர்களுக்கு இல்லை நீங்கள் செலவு வச்சுருக்கணும். இன்றைக்கி எலெக்ஷன் வருது, அந்த பக்கம் தென் தமிழ்நாட்டில் முக்குளத்து மக்களை வந்துக்கிட்டு ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை அவர் வந்து ஸ்டாலின் அவரை பாராட்டினாலும் பேர் வச்சதுக்கு நாங்கள் சொல்கிறோம், நிறைய சிலைகளை வைங்க. உங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை, சிலை வைப்பதற்கு உங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு பாசம் பற்று இருக்கலாம். மனசாட்சிப்படி பாருங்கள், உங்கள் அப்பா செய்த சாதனை என்ன, நேதாஜி போன்றவர்கள் நாட்டுக்காக செய்த சாதனை என்ன அப்படிங்கிறத. தேர்தலில் வரும் இந்த புத்தி வருங்காலத்திலும் உங்களுக்கு வர வேண்டும் ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறத ஒரு முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த பக்கம் நேதாஜி மேலே பாசம் ஸ்டாலினுக்கு வந்த மாதிரி அந்த பக்கம் சசிகலாவுக்கு வந்து ஜாதி பாசம் வந்துச்சு.
முக்குளத்தூர் ஜாதி மேலே பயங்கர பாசம். எலெக்ஷன் வரப்போகுது, இவ்வளோ நாளாக ஒதுங்கிட்டு இருந்தாங்க. 2021 எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஸ்டாலினோட பேரம் பேசி தேமுதிகவை வந்து அதிமுக கூட்டணி விட்டு பிரித்து அதிமுகவை தோக்கடித்தாங்க சசிகலா. இந்த கடந்த 5 வருடமாக அரசியலே பண்ணலை, பேசலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வந்தோடனே புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு பந்தல் கால் நடுறாங்க. எங்கே போய் நடுறாங்க? பசும்பொன்னில் போய் நடுறாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அன்று நான் அரசியல் கட்சி புதிய கட்சி தொடங்க போகிறேன். அப்போ எலெக்ஷன் டைமில் வந்து தொடங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிமுக ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்காக அவர் வந்து ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுகிறார். ஸ்டாலின் வந்து ஆறுமுகசாமி கமிஷன் வச்சாங்க, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம். அதில் ஆறுமுகசாமி ஜட்ஜு என்ன சொன்னார்? ஓய்வு பெற்ற நீதிபதி சசிகலா அவர்களை போலீஸை வச்சு விசாரிக்க, உண்மை வெளியில் வரும்னு சொன்னார். இன்றைக்கி இந்த 4-5 வருடமாக ஸ்டாலின் அதை தூக்கி குப்பையில் போட்டாரா இல்லையா? அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு இது இருக்குது, உடன்பாடு, மறைமுக உடன்பாடு. அதனால் இந்த தடவை என்டிஏ கூட்டணியை தோக்கடிக்கணும், குறிப்பாக அதிமுக ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சசிகலா தேர்தல் நேரத்தில் புதிய கட்சியை, அதுவும் முக்குளத்தூர் அதிகம் நிறைந்த இடத்துல பசும்பொன்னில் போய் பந்தல் கால் நடுறதன் மூலம் எல்லோரையும் ஏமாற்ற பார்க்குறாரு. என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்துட்டார். டிடிவி தினகரன் ஓட்டையும் உடைக்கணும். அதனால் இவர் கட்சி ஆரம்பித்தா டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் பல பேர் இங்கே வந்துடுவாங்க, என்டிஏ கூட்டணி உடையும். அதே சமயத்தில் ஜாதி முத்திரையை எடுத்தார். ஏன்னா போன தடவை ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் போய் நின்று 2வது இடத்தை பெற்றார். கிட்டத்தட்ட 3 லட்சத்து ஓட்டை நெருக்கி வாங்கிட்டார். அதனால் இவங்க என்ன பார்த்தாங்க, நம்மளும் அதே ஜாதி இதில் கொண்டு போய் ஓட்டை பிரித்து அதிமுக கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யுக்தியை எடுத்து தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு நேதாஜி பாசம் வந்தது போல் இவருக்கு முக்குளத்தூர் பாசம் வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. எப்போ பாசம் வந்திருக்கணும் உங்களுக்கு? ஜாதி பாசம். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, உங்களுடைய கை ஓங்கி இருந்ததை அன்னைக்கு வந்ததா ஜாதி பாசம்? ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது 1 கோடி 2 கோடின்னு நீங்கள் வாங்கினீங்களே, அப்போ எப்போவாச்சும் ஜாதி பாசம் வச்சு முக்குளத்தூர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு காசு இல்லாமல் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? சீட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு காசு தானே பிரதானம். அப்போ ஆட்சியில் இருக்கும்போது வராத பாசம் இப்போது வந்திருப்பதற்கு காரணம் அதிமுக ஓட்டை உடைக்க வேண்டும், முக்குளத்தூர் மக்களின் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்பதற்காக சசிகலா அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார். முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளை வந்து பின்னால் போனவங்க. நேதாஜிங்கிற மிகப்பெரிய வீரருக்கு படை வீரர்களாக போய் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர்கள்லாம் முக்குளத்தூரை சேர்ந்தவர்களில் நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் மேலே அவ்வளோ பாசமும் பற்றும் வச்சு அவருக்காக வந்து ஆதரவு தெரிவித்தவங்க நீங்கள். இப்போ கேவலம் அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் அந்த ஜாதி முத்திரையை கொண்டு வரும்போது ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்ப வேணாம், உட்காந்து யோசிங்க. முக்குளத்தூர் மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இதை இது பண்ணி பேசுகிறேன். ஜெயலலிதா அவர்களோட நான் பல தடவை போகும்போது அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கேன். பணமே பிரதானம், கட்சி இவங்களுக்கு வந்து ஜாதி எல்லாம் பிரதானமே இல்லை. நேரடியாக கண்ணால் பார்த்தவங்க அப்படிங்கிறத தெரிவித்து முக்குளத்து மக்கள் இவங்க சசிகலா அவர்கள் கொண்டு வரும் முக்குளத்தூர் பாசத்தை நம்ப வேண்டாம். அப்படி இது ஸ்டாலின் சசிகலாவும் சேர்ந்து ஓட்டை பிரிப்பதற்காக போடும் சூழ்ச்சி என்பதை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். ஆக ஒன்று நேதாஜி பாசம் முடிஞ்சது, ஸ்டாலின் நேதாஜி பாசம். அடுத்தது சசிகலா அவர்களின் முக்குளத்தூர் பாசம் முடிஞ்சது. 3வது ஸ்டாலின் அவர்களின் இவர் பாசம், வள்ளலார் பாசம். வள்ளலார் வந்து வள்ளலாருக்கு இந்த கூட்டம் பண்ணின கூத்து. லட்சக்கணக்கான வள்ளலார் பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்கள் மனசை எப்படி புண்படுத்தினார் ஸ்டாலின் நல்லா யோசிச்சு பாருங்கள். வள்ளலார் பக்தர்களே யோசிச்சு பாருங்கள். வள்ளலார் இவர்கள் வந்து அவமானப்படுத்தும் போது நான் பல தடவை பேசியிருக்கிறேன் இதே அரசியல் ஆடுகளத்தில். நல்லா யோசிச்சு பாருங்கள். வள்ளலார் வந்து என்ன பண்ணார்? ஈசனை கும்பிட்டார். சிதம்பரம் இதில் வந்து ஈசன் வந்து அந்த நடனம் ஆடுவார். அவரை வந்து விஷுவலாக அவர் பார்த்தார். நடனம் ஆடுவார். அதற்கு போதுமான இடம் வந்து இதில் வந்து இல்லை சிதம்பரத்தில்னு வடலூர் வந்தார்.
அங்கே 88 ஏக்கர் நிலத்தை வந்து கிராம மக்கள் கொடுத்தாங்க. இதை வெட்ட வெளியாக விடுங்கள், அப்போது தான் ஈசனுங்க தோன்றுவார்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த இடத்துல வந்து குவிவாங்க. 88 ஏக்கர். அப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணார்? வள்ளலார் எப்படிலாம் அவமானப்படுத்தினார் சொல்லுங்கள். வள்ளலார் இறைவனை ஜோதியாக பார்க்கிறேன்னாரு. இறைவன் இல்லைன்னு சொல்லலை வள்ளலார், இறைவனை ஜோதியாக பார்க்கிறேன்னாரு. உடனே இந்த கூட்டம் வள்ளலார் வந்து ஜாமி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவருக்கு விபூதியே இல்லாமல் வள்ளலார் படத்தை கேவலம் ஈவேரா, கருணாநிதி, அண்ணாதுரை படத்தோடு சேர்த்து போட்டிங்களே, ஸ்டாலின் படத்தையும் சேர்த்து. வள்ளலார் அவ்வளோ ஒரு கேவலமான அரசியல்வாதிகளுடன் போட்டிங்களே, எவ்வளோ பக்தர்கள் புண்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் கொடுத்து அந்த வடலூரில் இருக்கிற 88 ஏக்கரையும் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு வச்சு கருணாநிதி ஒரு ஸ்டாலின் அவர்கள் மைத்துணரை அந்த ட்ரஸ்ட்டில் போட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு எத்தனை வேலை செஞ்சாங்க. அந்த நிலத்தில் போய் குழி தோண்டினாங்களா இல்லையா? பல வள்ளலார் பக்தர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே எல்லாம் வாங்கினாங்க. இவ்வளவையும் செஞ்சாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு, விஜய் வந்துட்டார். இனி விஜய்க்கு ஓட்டு அதிகமாக போகுது, ஆதரவு அதிகமாக போகுதுங்கிறதுக்காக எந்த வள்ளலாரை கேவலப்படுத்தினார்களோ விபூதி இல்லாமல் போட்டு, எந்த வள்ளலாரின் நிலத்தில் குழி தோண்டி இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே வள்ளலாருக்கு இப்போ அந்த ஒரு தெருவுக்கு பேர் வச்சுருக்காங்க. வள்ளலார் பேரில் மூலிகை தோட்டமாக. வள்ளலார் பிறந்தனால 3 நாள் கொண்டாடுவாங்களாம். எவ்வளவு பாருங்கள். வள்ளலாரை இவர்களைப் போல அவமானப்படுத்தியவர்கள் யாரும் இல்லை. லட்சக்கணக்கான வள்ளலார் பக்தர்களின் ஓட்டை இந்த நேரத்தில் வாங்கணும். வள்ளலாரை நாம் மிகவும் அவமானப்படுத்தி விட்டோம். அதை இழந்த ஓட்டை திரும்ப பெறணுங்கிறதுக்காக நடித்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளலார் பக்தர்கள். லட்சக்கணக்கான பேருக்கு சொல்கிறேன். அன்னையிலிருந்து நான் வள்ளலாருக்கு ஆதரவாக இவர்களுக்கு எதிராக பேசினேன். வள்ளலார் அவமானப்படுத்தப்பட்ட போது நானே பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஏமாந்து விடாதீர்கள். எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக இந்த அரசியல்வாதிகள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் பக்தர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா வள்ளலார் உங்களை மன்னிக்க மாட்டார் என்ற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பாசம் எலெக்ஷன் டைமில் பாசமும் பொழிகிறாங்க வள்ளலார் மேலே, நேதாஜி மேலே, முக்குளத்தூர் மேலே, இதெல்லாம் பாசமாக பொழிகிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஸ்டாலின் முருகரை கமலஹாசன் முருகரை அவமானப்படுத்தி ஒரு வேலை பண்ணுறேன். எலெக்ஷன்னு தெரியும், ஏன்னா அவர் நிற்கலைல்ல. ஜனங்க நீ ஓட்டு போடலன்னு நான் போட்டப்போ நான் தான் எலெக்ஷனில் நிற்கலை. நான் தான் ஒரு எம்பி வாங்கி செட்டில் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் பணத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டேன். அதனால் அப்படின்ட்டு சரி செட்டில் ஆகுங்க. ஏன் முருகரை அவமானப்படுத்துகிறீங்க? அடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சேயோன். சேயோன்னா முருகருக்கு பேர், சேயோன் அப்படின்னு. ஸோ முருகரை பற்றி ஏதோ படம் எடுக்க போகிறாருன்னு உள்ளே போய் நியூஸை பார்த்தா அதே மயில். அப்போ பக்தி படம் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மயில் பெருசாக இருந்தது. கீழே பார்த்தா மயில் மேலே நடிகர் சிவகார்த்திகேயனும் உட்காந்துருக்காரு. முருகர் மயில் மேலே உட்காந்து வேலோடு இருப்பார்ல, அதை அவர் எப்படி போட்டுறாரு இவர் கமலஹாசன். அதே மயில் மேல் சிவகார்த்திகேயன் லுங்கியை கட்டிட்டு அருவாலை வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இதை விட முருகர் அவமானப்படுத்தணுமா? ஆக அவங்க தான் நாசிகர்கள், அவங்க போடுவான். நீங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு முருகரை அவமானப்படுத்துகிறீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு? ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யாரோ ஒரு கட்சிக்காரன் மேரி மாதாவை வந்து ஜெயலலிதா முகத்தை போட்டு மேலே மேரி மாதா மாதிரி உடைகளை போட்டு கட் அவுட் வச்சான். இதே கருணாநிதி பார்த்தீர்களா? மேரி மாதாவை அண்ணன் ஜெயலலிதா அவமானப்படுத்தி விட்டார். ஜெயலலிதாவுக்கு அது தெரியவே தெரியாது, எவனோ ஒரு கட்சிக்காரன் வச்சான். அதை சொல்லி சொல்லி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜெயலலிதா மேலே கோபப்பட்டு எல்லாம் ஓட்டை மாற்றி போட்டாங்க. இன்றைக்கி அதே முருகரை கமலஹாசன் அவமானப்படுத்துகிறாரு. ஏற்கனவே திமுக வந்து இந்த அரசாங்கம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் முருகரை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. தீபம் ஏற்றுற தூணை அது முருகர் கோயிலுக்கு சொந்தம் இல்லைன்னு வெக்கம் இல்லாமல் சொன்னாங்களா இல்லையா? அங்கே இதில் போய் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்து அறநிலையத்துறை சார்பாக மனு போட்டாங்களா இல்லையா? அது வந்து சர்வே கல்லுன்னு சொல்லி இதே கனிமொழி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுற கல்லை வந்து கொச்சப்படுத்தினாங்களா இல்லையா? இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. கடைசி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அந்த தீபம் வைத்த தீபக்கல் வைத்திருக்கும் இடம் முருகர் கோயிலுக்கு சொந்தம். தர்கா வச்சிருக்கிறவங்க கூட அது வந்து கேட்கல.
அதில் வந்து தீபம் வைக்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து முருகருக்கு எதிராக போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஆக இன்னொரு இது வந்து முருகரை வந்து அவமானப்படுத்தி படம் எடுப்பதுன்னு என்ற பெயரிலே மயிலில் லுங்கியை கட்டி அருவாளுடன் இருக்கும் சிவகார்த்திகேயன் படத்தை போட்டிருக்காங்க. முருக பக்தர்கள் சொல்கிறேன், இது கமல்ஹாசன் செஞ்சாலும் கமல்ஹாசன் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருந்து பண்ணியிருக்காங்க. அதனால் கமல்ஹாசன் எந்த பக்கம் சேர்கிறாரோ, யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை தண்டியுங்கள். ஏன்னா கமல்ஹாசன் எலெக்ஷனில் நிற்க மாட்டார். அதனால் அவர் செய்த தவறுக்கு அவர் கூட்டணி சேருபவர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது விஜய் செய்தி. விஜய்க்கு பாண்டிச்சேரியிலையும் விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முதல் தடவை போட்டி போடுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆதரவு அதிகம் இருக்குன்னு. அதனால் அங்கேயும் உங்களுக்கு விசில் சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு விசில் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரி எப்படி அப்படின்னு பார்ப்போம். பாண்டிச்சேரி வந்து எல்லாத்தையும் தாண்டி பாண்டிச்சேரி மக்கள் வந்து ஒரு வித்தியாசமானவங்க. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா எப்போவும் காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. திமுக வந்து ஒரு 2-3 சீட்டு ஜெயிப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதிமுகவுக்கு 15 தொகுதியை ஜெயிக்க வச்சாங்க. 30 தொகுதி மொத்தம். அதில் பாதிக்கு பாதி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவின் அமைச்சரவை இது தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே பாண்டிச்சேரியில் அமைக்கப்பட்டது. மக்கள் அந்தளவுக்கு சிந்திப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரை எடுத்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரியின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையே 9 லட்சம் தான். அது ஒரு எம்பி தொகுதி அளவு தான் அவங்களுடைய ஜனத்தொகை, அதுக்கும் கம்மி. அப்போ அங்கே 30 தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலையும் 30,000. இப்போ மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க? விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்க பாண்டிச்சேரி மக்கள் ஓட்டு போட்டு விஜயை வந்து ஆட்சியில் அமர்த்தி விடுவார்களா? அப்போ புஷி ஆனந்த் முதலமைச்சராகி விடுவாரா அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க அரசியல் அரங்கத்தில். ஆனால் அதே சமயத்தில் இன்னொருத்தர் உள்ள நுழைஞ்சிட்டார். லாட்ரி மார்ட்டின் அவங்களுடைய மகன், அதாவது ஆதரவு அர்ஜுனுடைய மைத்துனர். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து என்ன சொல்லிட்டாருன்னா, பாண்டிச்சேரியில் மட்டும் ஓட்டு போட போகிறோம் பாண்டிட்டார். அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்ததில் மொத்தமே 9 லட்சம் பேர் தான். 9 லட்சம் பேர், ஒரு ஆளுக்கு 50,000 கூட கொடுப்போம். அப்புறம் இன்கம் டேக்ஸே ஆயிரக்கணக்கான கோடி கட்டுறாங்க. ஒரு ஆளுக்கு 50,000 கூட கொடுத்து 9 லட்சம் பேரில் கொடுத்துட்டோம்னா ஆட்சியை பிடிச்சிடுவோம். ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா கோவா மாதிரி பாண்டிச்சேரியை மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றிடுவோம். பாண்டிச்சேரியை சொர்க்க பூமியாக மாற்றிடுவோம். எங்களுக்கு பிஸ்னஸும் வரும், அரசியலுக்கு அரசியல் அப்படின்னு முடிவெடுத்து பணத்தை கோடிக்கணக்கில் வச்சு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக விசில் சத்தம் இதெல்லாம் அடித்து தூள்படுத்துமா, இல்லை அங்கே பணம் தான் வெல்லுமா அப்படிங்கிறதே இப்போ சந்தேகத்தில் இருக்குது. அதனால் பாண்டிச்சேரியில் விசில் சின்னம் கிடைத்தது விஜய்க்கு வந்து ஓரளவு வந்து ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு விஷயம். மக்களுடைய ஆதரவு வந்து அந்த சின்னத்துக்கு அதிகமாக இருக்கிறதுனால பாண்டிச்சேரியும் விஜய் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த செல்வாக்கு மார்ட்டினுடைய பணத்து மூட்டையில் வந்து பேரம் பேசும் மார்ட்டினின் மகனிடம் செல்லுமாங்கிறத பாண்டிச்சேரி மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அதனால் இங்கே விஜய்க்கு டஃப் ஃபைட்டு கொடுக்க போகிறது திமுகவும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, ரங்கசாமியும் இல்லை, பிஜேபியும் இல்லை. என் மார்ட்டின் தான், பையன்தான் பணத்தை கொட்டி மிகப்பெரிய எதிர்ப்பு இதை வந்து போட்டியை உருவாக்குவார் அப்படிங்கிறது நமக்கு வந்த செய்தி. அடுத்தது காங்கிரஸில் மறுபடியும் ஆட்சியில் பங்கு கொடு, ஒழுங்காக மரியாதை கொடு அப்படின்லாம் கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. இல்லை நாங்கள் விஜய் கூட்டணிக்கு போயிடுவோன்னெல்லாம் பயமுறுத்துகிறாங்க. விஜய் தான் வாயை திறக்கலையே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலையே, ஏன் அவங்க இப்படி கத்துறாங்கன்னு பார்த்தா விஜயை காட்டிய திமுகவை பயமுறுத்துகிறாங்க. அதனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், சீட்டு அதிகம் வேணும், வாரிய தலைவர் ஒன்றிய அந்த இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்கணும். பாவம் காங்கிரஸ்காரன்னு என்ன பண்ணுவான்? எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டுனா தமிழ்நாடு பூரா இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பதவி கிடைக்க வேணாமா? அதனால் விஜயை காமிச்சு பயமுறுத்துகிறாங்க இவங்களை, ஸ்டாலினை. அதுதான் உண்மை. அதனால் விஜய் ஒன்றும் அங்கே கதவை திறந்து வைக்கவில்லை, அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர்கள் குதித்து ஸ்டாலினை பயமுறுத்தி எப்படியாவது அதிக சீட்டுகளை வாங்கி விடலாம்னு கனவு காண்கிறாங்க.
ஆனால் பாவம் காங்கிரஸ்காரங்களுக்கு கால்குலேஷனே தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொழப்பே மோசமாக இருக்கு. அவர் சார் இது போயிடுச்சு, மக்கள் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு, அவரே தோக்க போகிறாரு. நீங்கள் 30 சீட்டு வாங்க, 40 சீட்டு வாங்கினாலும் நீங்களும் தோக்க போகிறீங்க. அதனால் உங்கள் எதிர்ப்பில் எல்லாம் நடிக்கிறீங்க. விஜயை காட்டி அதிக சீட்டு வாங்கிடுவீங்கிறதுக்கு நடிக்கிறீங்கிறது தான் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் ஸ்டாலின் என்ன பண்ணார், இவங்க நடிப்பு அவர் புரிஞ்சுக்கல. என்னடா நமக்கு எதிராக விடுறாங்க, என்னடா நமக்கு எதிராக பேசுகிறாங்கன்ட்டு டெல்லிக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு காங்கிரஸில் நெருக்கமானவங்களை கூப்பிட்டார். மணிசங்கர் ஐயர், அவர் மயிலாடுதுறையில் எப்போவும் எம்பி அனுப்பார். அவரை கூப்பிட்டு, பார்த்தீங்களா காங்கிரஸ்காரவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு. உடனே மணிசங்கர் ஐயர், நான் பேசுகிறேன், ஆனால் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்குன்னார். என்னன்னு ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் உடனே செஞ்சு கொடுத்துறேன், ஆதரவு குரல் கொடுங்கன்னார். உடனே அவர் ரெக்கமெண்டேஷனை செஞ்சு கொடுத்துட்டாரு. மணிசங்கர் ஐயர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, ஐஎன்டிஏ கூட்டணிக்கே ஸ்டாலினை தலைவராக வையான்ட்டான். அப்படிங்கிற ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இப்போ ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்காரு. அப்போ ஸ்டாலின், அப்புறம் மம்தா பானர்ஜி எல்லாம் இருக்காங்க அனுபவஸ்தர், நீ ஸ்டாலினை தலைவராக வை அப்படிங்கிற மணிசங்கர் ஐயர். காங்கிரஸை சேர்ந்தவர், ராகுலுக்கு நெருக்கமானவர், ராஜீவ்காந்தியின் நெருங்கிய நண்பர், அவர் கூட ஒன்றா படித்தவர். அவர் சொல்கிறார், ஏன்னா ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன், டீலு முடிஞ்சது. ஆனால் ஸ்டாலினை ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவராக வைக்கணும்னு சொன்னால் கூட அவரை மன்னிச்சிடலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு, காமராஜர் இங்கிலீஷ் தெரியாது, காமராஜருக்கு ஹிந்தி தெரியாது, அவர் மட்டும் கிங் மேக்கராக இல்லையா, அவர் மட்டும் முக்கியமானதுக்கு காங்கிரஸுக்கே தலைவராக இருந்தார்ல, அதே மாதிரி இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவரும் ஒன்றுக்கு லாயக்கில்லை, இவருக்கு ஹிந்தியும் தெரியாது. இருந்தாலும் இவரை காமராஜ் மாதிரி நீங்கள் அவரை காங்கிரஸ் தலைவராக வச்ச மாதிரி ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி தலைவராக வைக்கணும்னு சொல்லி ஸ்டாலினை காமராஜரோட ஒப்பிட்டு காமராஜரை கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த பக்கம் காங்கிரஸை நடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் ஆட்களை வைத்து சுயபுராணம் பாட வைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். விஜய் இதை புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸுக்கு கதவை மூடிவிடுங்கள். கொடுத்தா 5 சீட்டு 10 சீட்டு 30 சீட்டு 40 சீட்டு வாங்கி உங்கள் செல்வாக்கில் ஜெயிச்சுட்டு திமுக ஸ்டாலின் பக்கம் போய் குறுக்கு வழியில் கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள். அது மாதிரி ஒரு இது திட்டம் போட்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டேன். அதனால் விஜய் அவர்கள் அதற்கேற்றபடி ஏமாந்து விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டார். திரிஷாவை பேசணுன்னா எல்லாரும் பிடிச்சவர், நல்ல மனுஷன், பாவம், ரொம்ப அமைதியானவர், யார்ட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். அவர் ஏதோ கோவத்தில் விஜய்க்கு இருக்கிற ஆதரவை பார்த்து நம்ம தேரமாட்டோங்கிற கோவத்தில் பேசிட்டார். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரிஷா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. வக்கீல் வச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னுலாம் செய்தி வருது, வெளில சொல்ல மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரும் பேசாதீங்க, நான் அரசியல் இல்லை, என்னையாம் பேசலைங்க. ஒரு நோட்டீஸ் போச்சான், நோட்டீஸ் போனால் ஒம்பு இல்லை. அதனால் உடனே மன்னிப்பு கேட்டாங்க. வருத்தம் தெரிவிச்சிட்டேன், மன்னிப்பு. நிறைய பேர் சொன்னாங்களாம், விஜய் உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன். அப்படியா, 100 கோடி கேட்க போகிறேன். 100 கோடி கேட்கலாமா விஜய்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி 500 கோடி கேட்பேன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புனார் அவர். நான் சொன்னேன், ஏப்பா உங்கள் இஷ்டத்துக்கு 500 கோடி 1000 கோடியெல்லாம் கேட்க முடியாது. சட்டம் உன்னுடைய ஒர்த்து என்னன்னு பார்ப்பான். உன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு வீடு இருக்கா, உன் ஒர்த்து 2 கோடி தான். சென்னையில் வீடு இருந்தால் தான் 2 கோடி, கிராமத்தில் வீடு இருந்தால் உன் ஒர்த்து 50,000. உனக்கு சொத்து தான் உன்னுடைய மதிப்பு. ஆர்எஸ் பாரதி 500 கோடி கேட்குறதுக்குன்னு ராஜா மகாராஜா நீங்கள் ராஜகுமாரனான்னு கேட்டேன். ஆனால் விஜய் 100 கோடி கேட்கலாம். எப்படின்னா விஜய் ஒரு படத்துக்கே 100 கோடி வாங்குறாரு. அப்போ அவருடைய மதிப்பு என்ன, 100 கோடி. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு விஜய் 100 கோடின்னு கேஸு போட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான். ஏற்கனவே டோனி, இங்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்க சம்பத்குமார், அவர் டோனி கிரிக்கெட்டில் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி டோனி 100 கோடிக்கு போட்டிருக்காரு. இப்போ கதிகளைக்கு போயிருக்காரு அந்த அதிகாரி. ஏன்னா அவர் ஆட்டாத ஆட்டம் ஆடினவர் காவல்துறையில் கடவுள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்தான். அதனால் அவரே ஆடி போயிருக்காரு. இப்போ விஜய் 100 கோடி கேட்டால் நம்மளும் ஆடி போயிடுவோன்ட்டு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டு விட்டார். மன்னிப்பு கேட்டது சரிதான். ஒரு பெண் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுவது அநாகரிகம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதுக்கப்புறம் டிஆர் பாலு அண்ணாமலை ஃபைட். டிஆர் பாலு அண்ணாமலை டிஆர் பாலு 10 கப்பல் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டார். அது இந்த இதில் பேப்பரில் வந்ததை வச்சு கொடுத்துருக்காரு. அவர் டிஆர் பாலு இன்றைக்கி சொல்லிட்டார், எனக்கு 2 கப்பல் தான் உண்டு, 10 கப்பல்னு இவர் எப்படி சொன்னார், எதையோ யாரோ சொன்னதை வச்சு கேட்டிருக்காருன்னு
வழக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு. வழக்கு எப்படி போகும்னா, அண்ணாமலை இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொடுத்தது பத்திரிகையில் வந்த செய்தி, இன்டர்நெட்டில் வந்த செய்தி, ஆதாரத்தோடு கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுத்தாரு. கரெக்டாக டிஆர் பாலு கேஸை போட்டார். இந்த வழக்கில் சட்டப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கு அண்ணாமலைக்கு எதிராகத்தான் போகும். யார் மீதும் நீங்கள் குற்றம் சொல்வதானால் அதற்கு வலுவான ஆதாரத்துடன் தான் சொல்லணும். அவதூறு வழக்கு போட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்போ சந்தனை வந்த மாதிரி வந்துடும். அவர் ஆபாசமாக பேசினார், நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்க. அதனால் ஜாக்கிரதையாக ஃபைல்ஸு, டிஎம்கே ஃபைல்ஸு, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய உண்மைத்தன்மையை உணரணும். எம்ஜிஆர் போய் கருணாநிதிக்கு எதிராக ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தாரு. அப்போ கவர்னர் என்ன பண்ணாருன்னா, சென்ட்ரலுக்கு இது எம்ஜிஆர் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு இந்திரா காந்திகிட்ட. இந்திரா காந்தி கவர்னருக்கு அனுப்பினார், தமிழ்நாடு கவர்னர், இதை விசாரித்து சொல்லுங்கண்ணா. அப்போ கவர்னர் விசாரிக்கும் போது ஒன்றுக்கும் ஆதாரம் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஆதாரத்துடன் கொடுத்துருக்கிறார் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிராகன்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி அப்புறம் தான் சர்க்காரியா கமிஷன் அமைச்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் ஆச்சு. அதனால் அந்த கோபத்தில் தான் கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு பண்ணார். அன்றைக்கி எம்ஜிஆர் கொடுத்த ஆதாரங்கள் அனைத்துக்கும் வலுவான ஆதாரம் இருந்தது. ஆனால் அண்ணாமலை இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு வெறும் பத்திரிகை செய்தி, இன்டர்நெட் செய்தி இதை வச்சு கொடுத்துருக்காரு. சட்ட ரீதியாக சொல்கிறேன், அவரை தாக்கணுங்கிறதுக்காக இல்லை. இந்த வழக்கை சமரசம் பண்ணி வழக்கை முடித்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயம் இந்த வழக்கு எதிராக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சட்டபூர்வமான கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.